நான் இருக்கும் வரை ஒரு சூர் மாத்திக்க மாட்டேன். காரணம் இது பதவிக்காக இந்த உடம்பு இங்க வரல. இந்த ரத்தம் என்பது ஒரு எம்எல்ஏ எம்பியை வாங்கி பேருக்கு பின்னாடி எம்பி எம்எல்ஏ போட்டுக்கலாம். ஐபிஎஸ் இருந்ததே தூக்கி வீசிட்டு வந்தால் நானு. அதனால இந்த எம்பி எம்எல்ஏ போட்டு என் பேரை அழகுபடுத்திக்கலாம். அதுக்கு இங்க வரல. சிஎம் ஒரு வார்த்தையை போட்டுக்கலாமா? அதுக்கும் வரல. என்னை விட தகுதியானவர்கள் 1000 பேர் ஊர்ல இருக்காங்க. நான் இங்கே வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதுதான் வந்திருக்கின்றேன். இதைத்தான் அந்த நிகழ்வுல காட்டுவாங்க. ஆனா மீதியே சொல்ல மாட்டாங்க. என்னைக்குமே நம்ம நாட்டுல வரலாறு சொன்னாங்கன்னா பாதி வரலாறு தான் சொல்றாங்க, முழு வரலாறு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரிதான் எதை எடுத்தாலும் சரி, 4 விஷயம் கொடுத்தா 2 தூக்கிட்டு போயிடறான். சரி 2 தானே தூக்கிட்டு போனா 1 தூக்கிட்டு போறான். 2 கொடுத்தா 1 தூக்கிட்டு போறான்னு 1 கொடுத்தானா தூக்க மாட்டேங்கிறான். என்னது அந்த 4? தீனிப்பாகு, சர்க்கரை பாகு, வீரப்பாகு, பாகுபாடு இப்படின்னு 4 கொடுத்தா 4 தானே எடுத்து போனோம். அவன் எடுக்க மாட்டான். சீனிப்பாகு, சர்க்கரை பாகு இந்த 2 எடுத்துட்டு போறது. பாகுன்னா இனிப்புன்ட்டு. சரி 4 கொடுத்தா 2 தானே எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுப்போம். 2 என்னது? திருக்குறள். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான அப்படின்னு 2 கொடுத்தா அவன் 1 தூக்கிட்டு போறான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு 1 தூக்கிட்டு போறது. சரி 2 கொடுத்தா 1 தானே எடுக்கான். சரி 1 கொடுப்பான் அப்படின்னா எடுக்கிறது கிடையாது. என்னது? ஓம் சர்வேஜனா சுகினோ பகர்ந்து அப்படின்னு 1 கொடுத்தானே எடுக்கிறது கிடையாது. அப்ப நோக்கம் என்னது? வரலாறு அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் தவிர இவனுக்கு மொழியை கத்துக்கணுமோ, மொழியை ஊக்கப்படுத்தணுமோ, மொழியை வளர்த்தெடுக்கணுமோங்கிற எண்ணம் கிடையாது. நீ ஏன் தமிழரா இங்க வந்து மாறுற? நீ என்ன அடையாளம்? குஜராத்தியா? குஜராத்தியா அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீ பீகாரியா? மராட்டியரா? மராட்டியராரு எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லையே. அதுல என்ன அவர் தமிழர் ஆக மாட்டாரான்னு நீ அவரை இனம் மாத்திட்டு இருக்க? அவன் தான் கேட்கிறானே, நீ எதுக்கு குஜராத்தி இருக்க வேண்டியதானே, மலையாளியா இருக்க வேண்டியதானே, அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இனம் மாறுறான்னு கேட்கான். இந்த வார்த்தைக்காண்டி அவன் செருப்புகளுக்கு அடிக்காண்டாமா? 145 கோடி பேரும் தமிழ் பேசலன்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது தமிழை வளர்க்கணும்னா அப்புறம் எப்படிடா வளர்ப்பீங்க? நீ ஏன் இனம் மாறுறன்னா? மதம் மாறுறதே குற்றம் இருக்க. மதம் மாறினா மொழி அழிஞ்சிடும். அதனால மதமாற்ற தடை சட்டம் இருக்கு. ஆனா இனம் மாறினா எப்படா மொழி அழியும்? ஜாதி மாற முடியாதான், அதனால ஜாதி தேவை கிடையாது. மதம் மாறிக்கலாமா? அதனால மதம் வேணும். அப்பவும் இனமும் மாறக்கூடியது தானே. அப்ப இனம் மாறிக்கலாம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இதுதான் உள்நோக்கம் கொண்டதுங்கிறேன். மதம் மாறினா மொழி அழிஞ்சிடும். ஆனா மாறிக்கலாமா? ஜாதி மாற முடியாது. அது மாறக்கூடாதுதான் ஜாதி வச்சிருக்கு. பிறகு மாற முடியாதுன்னா இனம் மாறிக்கலாம். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல 50 வருஷமா கோயம்புத்தூர்ல இருந்தா நான் கொங்குக்காரனா இருப்பேன். கொங்கு பேச்சுல தான் பேசுவேன். இது நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல பேசி பழகுற ஒரு வார்த்தை தானே தவிர, ஒரு வழிமுறை தானே தவிர, ஒரு நடைமுறை தானே தவிர, இன்னொரு மொழிக்காரன் இன்னொரு மொழியை பேசுறதுனால மொழி அழியாது. பைத்தியகாரத்தனமா பேசிருக்கான். இப்படி முட்டாள்தனமா இப்படி மொழி வரலாறு அழிக்கணும் அப்படிங்கிற காட்டி முட்டாள்தனமான வரலாறுலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில் தமிழ் நிக்காது. முத்தமிழ்ங்கிறது, 3 தமிழ்ங்கிறது, பதந்தமிழ்ங்கிறது, பைந்தமிழ்ங்கிறது, தீன் தமிழ்ங்கிறது எல்லாம் முத்தமிழ் மட்டும்தான். இயல் இசை நாடகம் கிடையாது. முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ் இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ். தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். அதாவது பதம், பகுபதம்,